இருக்குது. சிந்தியனை பற்றி ஒரு விஷயம் தானே. பெரிய ஒரு பாரதூரமான விஷயம் தான். எவ்வளோ பெரிய பிரச்சனை நினைக்க மறந்து சொன்னா ஆள் உயிரோடையே இருந்திருக்கா. உண்மையிலே பார்க்கணும். லைட் போஸ்ட் இல்லாட்டா ஆளும் உள்ளுக்குள்ள கடலுக்குள்ள அது வந்து கப்பல் சாமான் 20 அடி கிட்ட வரும். அவங்கள பார்க்கவே நான் பயமா போட்டுமாம் ரெண்டு சொல்லிக்கலாம். மாசை கட்டுங்கோ அவே வால் பட்டு காயம் மாதிரி இல்லை கிடக்கு பார்த்தீங்களா அழுக்கு பட்டு. அதே மாதிரி அங்கே அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் அண்ணன் நீண்ட நாட்கள் பிறகு ஒரு மாசத்துக்கு கூட 1.5 மாதம் இன்றைக்கு எங்களோட சேவிக்கு எங்கள் பிறந்த நாள் அந்த கொண்டாட்டம் ஒன்றும் இல்லை. அப்போ நான் போயிட்டேன்ன்றானே என்ன அப்போ 6 மணிக்கு போய் வந்துட்டேன் வேலைக்கு வந்துட்டேன் பிறந்த நாள் போட்டு. அப்போ வந்துருக்கோம். இன்றைக்கு ஒரு வீடியோ உண்டு பதிவிட போகிறோம். என்னவென்றால் நீண்ட நாட்களாக சொல்ல நினைச்சேன். நாங்கள் இன்றைக்கு தான் நேரம் வந்திருக்குது. சிந்தியனை பற்றி ஒரு விஷயம் தானே என்ன. சிந்தியனுக்கு நடந்த ஒரு துக்கமான விஷயம்தான். உண்மையிலேயே பெரிய ஒரு பாரதூரமான விஷயம்தான். சிந்தியன் விஷயத்தை சொல்ல போனால் சிந்தியன் ஒரு மோட்டை வைக்கல சின்னங்களோட ஓடி அது சொல்லி ஒரு மாசமாக சிந்தியனோட ஆஸ்பத்திரியோட ஈடுபட்டு என்ன அதை விவரமா சொல்லணும். நாங்கள் அவன் என்னென்னு சொன்ன சிந்தியன் எங்களோட வீடியோ எடுத்து அடுத்த நாள் உங்களோட பிறந்தநாள் வீடியோ எடுத்து அடுத்த நாள் ஒரு சமையல் குக்கிங் வீடியோ ஒன்று செய்திருந்தோம். நாங்கள் அப்போ அதை போடுவோம்ட்டு பருத்துற டவுனுக்கு தான் நாங்கள் போய் சிந்தியன் போய் அப்லோட் பண்ணுறவன். அப்போ அது போட போய்க்க தான் அவனுக்கு ஒரு விபத்து ஒன்று நடந்தது. ஏன்னா ஒரு ஆக்சிடென்ட், அதாவது ரோட்டால் ஓடியோ இல்லை அப்படி எதிரே வந்து ஒரு வாகனம் முட்டி மோதியோ நடக்க இல்லை. அப்போ வீடியோ அப்லோட் பண்ண போய்க்க இந்த விஷயம் நடந்தது. எனக்கு என்ன வீடியோ அப்லோட் பண்ண போய் நேரம் தானே ஆளுக்கு இப்போ 2-3 பொடியல் பேருக்கு தானே கூட. அப்போ பொடிகளோட நின்று கொண்டு மோட்டை வைக்கல ஏதோ விளையாட்டுத்தனமான வேலையை செய்திருக்கணும். வீட்டை வர வழி கிடைக்கல. நாங்கள் அறிஞ்ச விஷயம் வீட்டை வர வழி கிடைக்க ஒரு பணி ஆக்சிடென்ட்டை கொடுத்தாம் விழுந்ததாமண்டு அப்படி இப்படி வந்த உடனே கதைச்சாங்க. நாங்கள் அப்படி பாரதூரம் அவனுக்கு அடிபட்டிருக்கீங்களோ நாங்கள் அதை இதை ஒன்றும் பார்க்கல. அப்புறம் சிந்தியனோட கதை கேட்ட அப்புறம் எங்களுக்கு விளக்கமாக விளங்கினா சிந்தியனில் ஒரு பிள்ளையும் இல்லை. இன்னொரு கூட நின்ற படியனால தான் சிந்தியன் இந்த நிலைமைக்குள்ளாக இருக்கிறான். இனி என்ன செய்யறது நடந்து போட்டது. அப்போ சரி நான் இப்போ நான் சொல்கிற மகன் அப்போ நான் போயிட்டு நிற்கிறேன். சினேப்படி வந்தவன் நிற்க கோல் வருது எனக்கு. என்ன உங்களை சினேப்படி எடுத்து சொன்னாங்க இப்படி சிந்தியன் ஆஸ்பத்திரி 2 ஆண்டுகளுக்கு பெரிய காயம் ஒன்றும் இல்லை. நீங்கள் பாரியில் மந்தியை கண்டுக்கிட்டேன். நான் என்ன அப்படின்னு சின்ன காயம் பண்ணாக்க இந்த நீங்கள் ஆஸ்பத்திரியில் காட்டி போட்டு கொண்டு வாங்கன்னு சொன்னேன். இல்லை நீங்கள் இருக்கா வாங்கன்னு சொன்னேன். நான் இப்போ வரையில என்னென்னு சொல்லுங்கன்னு சொல்ல நான் உண்மையிலேயே வீட்டே இல்லை வேறு இடத்துல நின்றுறேன். அதில் விளையாண்டுறான் சின்ன பையனோட வீட்டு. அப்போ உடனே சொன்னேன் சரிடா அத்தை அனுப்பி விடுறோன்னு சொல்லி போய் பார்த்தா உங்களுக்கு தான் தெரியும். போய் பார்க்க தெரிஞ்சது உங்களுக்கு. எனக்கு ஒரு 9:30 இருக்குன்னு தானே எடுத்து 9:30 அப்படி வரும். அப்போ நீங்கள் எடுத்து சொன்னீங்க சின்ன விழுந்துட்டா நம்மளோட ஜெக்கில் ஒரு 4 கிலோ அவசரமாக நான் கொஞ்சம் தலை வந்துடுவேன். அப்போ நான் வந்து உங்களோட தம்பியை கூட்டிக்கொண்டு டூவனை கூட்டிக்கொண்டு பிள்ளையிலையமா சித்திட்ட சொல்லி போட்டு நைட்டு இல்லை. அப்போ சொல்லி போட்டு நானும் டூவனை மோட்டர் சைக்கிளில் போவேன். அங்கே போய் எல்லாரும் முன்னுக்கு படியெல்லாம் நிற்கிறாங்க. அவங்கள பார்க்கவே நான் பயம் வந்துட்டு எத்தனை படிகளோ அப்போ எல்லா பொடிகளையும் பார்த்தோன்னே நான் நினைச்சிட்டு பெரிய ஆக்சிடென்ட் வீட்டை இருந்து போய் கிடப்பண்டு அப்படித்தானே நினைக்கும். என்னோட ஆண்டுக்கு அவங்க சொன்னாங்களோ கையில் அடிச்சுங்க அப்படிங்க இப்படிங்க 4 பொடியில் 4 கதையை சொல்ல மண்டையெல்லாம் விரைச்சி போட்டு டப்பாண்டு உள்ளுக்கா மிஸ்ஸிட்ட போய்க்க இவன் படுத்துருந்தேன் சின்ன படுத்திருக்க. அப்போ நான் போய் மிஸ்ஸிட்ட விட என்னன்னு சொல்கிறேன் கொஞ்சம் பொறுங்கம்மா ஒரு 10 நிமிஷத்தால் எக்ஸ்ரே ஒன்று எடுத்து போட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அவள் சரியாண்டுட்டு உடனே ஏதோ ஊசியெல்லாம் போட்டு எனக்கு அந்த கைக்கு ஏதோ செய்து வச்சுருந்தவன். பேருந்து 10 நிமிஷத்தால் எக்ஸ்ரே நம்ம எடுத்து போட்டு கூப்பிடுச்சினேன். கூப்பிட போக சொன்னாங்க கை இதாண்டிட்டு முறிஞ்சிட்டு நல்லா முறிஞ்சிட்டு. அந்த சும்மா ஒரு முறிஞ்சிட்டு இந்த 2 எலும்பும் அப்படியே முறிஞ்சிட்டு சின்ன ஒரு நொறுங்கியும் போச்சு. என்ன அந்த படம் பார்க்கத்தான் எங்களுக்கு தெரிஞ்சது. வண்டி சொல்லி உடனே ஆளை வந்து பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு தானே தோணும்னு சொல்லி உடனே அப்படியெல்லாம் எக்ஸ்ரேலாம் எடுத்து முடிய 12 மணி அப்படிக்கே ஏத்துறாங்க. அப்புறம் சொன்னான் உங்களோட தம்பி சொல்லிச்சுது. அப்போ நான் போகிறேன் நீங்க வீட்டை போங்கன்ட்டு என்ன படிக்கிறோட அறிஞ்சு போட்டு தான் ஆம்புலன்ஸில் சிந்தியனோட போயிட்டு யாழ்ப்பாணம்
அப்ப கொண்டு போனா இடையில ஒன்றும் செய்யல அப்படியே வச்சிருந்தவங்க விடியவும் இந்த சுத்தி வேற ட்ரீட்மெண்ட் வேலை செய்து கொண்டு இருந்தவன் 4-5 நாளையால திடீரெண்டு பெரிய ஒரு இதாண்டு போட்டாங்க குண்டோண்டா போட்டுச்சுன்னா டாக்டர்ஸ் மேல என்ன உடனேயும் சொல்லியது சொல்லுங்க நீங்க குண்டன்னா கை பொருந்தோம் சொன்னா தெரியாது இந்த ஸ்கூர் வச்சு போட்டோணுமாம் என்று சொல்லிச்சுனா அது எங்களுக்கு பெரிய அதிர்ச்சி என்னன்னு சொன்னா அப்போ உடனே சொல்லிச்சுனா பெரிய தொகை உண்டு ஒரு 2 வரும் அதை நீங்கள் செட் பண்ணி அதை ஒரு கடையில் நாங்கள் எழுதி தருவோம் கடையில் போய் பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லிக்கிறேன் இந்தியனோட நான் ஒரு 7-8 நாள் ஆஸ்பத்திரிக்கு நான் மாறி தம்பி மாறி திரியிறோம் எங்கே இரவில் நான் தம்பி தான் கூடுதலாக இரவில் நிற்கிறேன் நாங்கள் இங்கே உதவியில் தானே தம்பி தான் உண்மையிலே பெரிய ஒரு உதவியாக வந்து நின்றது மற்ற சினையப்படியும் ஒரு நாள் தம்பி வந்து சினையப்படி 2 பேர் வந்து நின்றவங்க அதே பெரிய உதவி தானே அப்போ நானும் நிற்கிறேன் என்ன உங்கள் இந்த ஆபரேஷனும் செய்யறாங்களே இல்லையா சொல்லவும் இல்லையே சொன்னதே தவிர செய்யற மாதிரியே இல்லை அப்போ நான் போய் ஒரு நாள் கேட்டேன் டாக்டர்கிட்ட இப்படி பிரச்சனை இல்லையாங்க இப்படி நீங்கள் விட்டுருக்குறீங்க செய்யாதுன்னு சொல்ல தம்பி பிரச்சனை இல்லை எங்களுக்கு தெரியும் இல்லை நீங்கள் ஒன்றும் யோசிக்காங்க அதை செய்வோம் நாங்கள் பார்த்து தான் செய்வோம் பெரிய டாக்டர் வேறு ஒன்றும் எதுன்னு சொல்லிச்சுனா அப்போ நாங்கள் சரி என்ன செய்யறது இங்கே மந்தியண்டாலும் பரவாயில்ல அப்போ நாளும் மினக்கட்டு ஒரு ஆள் வேலையை மினக்கட்டு போயே நிற்கணும் எனக்கும் கையொன்று மாசம் கத்தி சரம் கட்டுறா சரி ஒரு குளிக்க சாப்பாடு கூட குழந்தை பிள்ளைய பாக்குற மாதிரி தான் பத்தி பார்க்கணும் அப்படி பாட்டு கொண்டு எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கா ஒரு நாள் சொன்னார் இப்படி யார்கிட்ட நீங்கள்ட்ட உங்களோட சொன்னா தம்பிட்டு சொன்னது செய்யணும் நான் சமைச்சு கொண்டு ஒவ்வொரு நாள் மதியங்கள்ல போறேன்னா இப்ப நைட்லயே தான் நிக்கிறது அப்ப மார்னிங் இடவ நிக்கிறாங்க தான் காலம் டாக்டர் கதைப்பார் அப்ப டாக்டர் சொன்னதான் ஜுவன்கிட்ட இப்படி உங்களுக்கு இந்த ஆப்ரேஷனுக்கு இப்படி செய்யணும்னு சொல்லுங்க அப்போ ஆப்ரேஷன் செய்யணும்னு சொல்லிதான் அப்போ சொன்ன அப்போ கிளிப் பண்ணி போட்டணும் ஸ்கூர் வந்து கிளிப்பு தகடு வச்சு போட்டலாம் அரசாங்க ஹாஸ்பிட்டலில் கிடக்கு ஆனால் தகடு வச்சு போட்டினால் தெரியாத சில நேரங்களில் கை வேலை செய்யாம அதான் தகடை வச்சு போட்டலாம் அவன் சொன்னேன் டாக்டர் போட்டலாம் ஜனங்களில் 100% சொல்லிடுறாரு அந்த கை இப்படி தெரியாது அப்போ ஸ்கூர் வச்சு போட்டுனா ஓகேயா இருக்கும் அப்போ சொன்னார் அப்போ என்ன செய்யணும் அப்படி ஒரு ஸ்கூல் இருக்கு நீங்கள் அதை வேணி தந்தீங்கன்னு சொன்னால் அந்த ஓகே வரும் பிரச்சனை இல்லையான்னு அப்போ நாங்கள் சொன்னோம் பிரச்சனை இல்லை நாங்கள் எப்படி வேணி தரத்தானே போகணும் அவன் வயசுக்கு நாங்கள் இப்போ காசை பார்த்து செய்யாமட்டோம்னு சொன்னால் எவ்வளோ பின்னுக்கு எவ்வளோ பிரச்சனை தெரியுமே ரெண்டு சொல்ல சரின்னு சொல்ல அப்போ சொன்னார் நாளைக்கு செய்வேன் நீங்கள் பண்ணி கொடுத்தா சரியாண்டு நான் உடனே திண்ணவேலி ஹாஸ்பிட்டலில் போய் துண்டு தான் தருவாரு இதை கொண்டு அங்கே கொடுத்தீங்கன்னா சரியாண்டு கொண்டே காசை கட்டுங்கோ அவே அங்கே ஸ்க்ரூ ஒன்று அவை அனுப்பினா அவை டாக்டர் மார்க்கில் இருக்குதானே ஸ்க்ரூன்றவைக்கு தான் கதைக்கு தெரியும் அப்போ எங்களை கொண்டு அங்கே கொண்டு காசை சரியோ தம்பிட பேரையும் சொல்லி நம்பரையும் கொடுத்தா அவையிட்ட கொடுத்தா அவையில அங்கே டாக்டர்ஸ் மாரோட கதைச்சு இந்த பேஷண்ட்டுக்கு என்ன மாதிரியானது வேணுமெண்டு அவைய கதைச்சு அவையிலே கொடுப்பினோம் அதெல்லாம் அவைய செய்யணும் அப்போ நாங்கள் காசை கட்டி போட்டு அங்கே அவைக்கு கால் பண்ணி சொன்னோம் சரி விஷயம் முடிஞ்சு அப்போ அடுத்த நாள் சிந்தியனுக்கு ஆப்ரேஷன் 16ஆம் தேதி சிந்தியன பர்த்டே பங்குனி மாதம் 16ஆம் தேதி பர்த்டே 14ஆம் தேதி செய்தது அப்போ அந்தண்டு கொண்டு கொடுத்தா அப்புறம் சரி அப்போ நான் தான் பகல் தானே நான் செஞ்சிருந்தோம் அப்போ ஆளை கூட்டினோம் ஆளுக்கு சரியான பயமாக கூப்பிட்டு இருக்கேன் அப்போ கொண்டு போய் ஆனால் சின்னியனுக்கு செய்த ஆப்ரேஷன் நீங்கள் நினைக்கிற மாதிரி நார்மல் ஆப்ரேஷனும் இல்லை கூட இப்போ நான் குடிய போய் சிந்திய பிறகு 3:30 வெளியில் வரைக்கும் 3:30 அது 3:30 மட்டும் நாங்களும் பார்த்தோம் நிற்கிறோம்னா இல்ல இப்ப மயக்கமே இப்ப போட்டுருப்பாங்க மயக்கம் போட்டது இல்ல உள்ளுக்கு போய் வச்சிருந்த உடனே போட மாட்டேன்னு அது இன்னும் உங்களுக்கு தெரியாதானே ராஜா ஒரு 3:30 இருக்கும் சிந்தியன் வெளியில வாரான் சிந்தியன் வெளியில எனக்கு ஒரு மாதிரி வாரான் கூட்டி கொண்டு வந்து உங்களுக்கு கோல் எடுத்தானே கோல் எடுத்தா மற்ற வீடியோ ஒரு கொஞ்சம் எடுக்க ஆஸ்பத்திரியில் பேசிச்சுனா நம்ம வீடியோ நம்ம எடுக்கக்கூடாது இங்கே சொல்லிச்சுனா நான் ஜாக்கு வீடியோ எடுப்போம்னா எடுத்தது அப்புறம் அப்போ கோல் எடுத்து இப்படி ஜாக்கு அப்புறம் காட்டினது இந்த கொஞ்சம் வீடியோ எடுத்துனாங்க அதுவும் இருக்குது பேருங்க போடுறோம் என்னென்னு சொன்னால் அப்படியே கொண்டு விட்டால் சிந்தியனூர் கொஞ்சம் இதுக்கு அந்த இது ஒன்றுமே இல்லை அப்படியே வந்து கிடக்கு மயக்கம் தானே அது கிடக்குது ஒரு 2-3 மணி அது பிறகு கத்த வலிக்கிட்டான் தலை வலிக்கிட்டனும் அலை வலிக்கிட்டான் இப்படி காட்டு வந்தாங்க நாங்கள் சின்ன பாருங்க இப்போ இந்த வீடியோ வேற கவனிப்ப வீடியோ வர மாட்டேன்னு நிற்கிறான் இப்படி இங்கே இதுலேருந்து இவ்வளோ ஒரு வெட்டு இதுலேயே ஒரு வெட்டு இப்படி அவனுக்கு கொஞ்சம் சதையும் தானே
கொஞ்சம் உப்புரையும் செய்கிற கொஞ்சம் சிக்கன்லாம் நாளுக்கு அந்த அவ்வளோ இதுதானே. அப்போ 2 பக்கம் எலும்புக்கும் ஸ்க்ரூ மாதிரி போட்டு ஜாயின் பண்ணிட்டா கிளிப்பு எல்லாம் அடிச்சு தான் ஆளுக்கு விட்டு எல்லாம் சரி கொண்டு இப்போ இந்த ஒரு 10 நாளாக இப்போ இந்த அதோட ஆஸ்பத்திரியிலே இருந்து கேட்டு இப்போ கொஞ்சம் ஆளுக்கு எல்லாம் சுகமான அளவுக்கு வீட்டில் இருக்கிறாரு. தையலையும் வெட்டிட்டோம், இலையும் வெட்டியாச்சு ஆள் இருக்குது. தையல் அந்த முதல் போடுற தையல் போடல ஸ்டெப் பெரிய எங்களுக்கு முதல் போய் தெரியாது. இப்போ இதான் நடிக்கிறாங்களோ முதல் சித்தா தானே தெரியுமா என்ன தையலை பாருங்க. எங்களுக்கு கடவுளை என்ன பார்க்கவே தான் கிடக்கு, பெரிய வால் வெட்டு காயம் மாதிரி இல்லை கிடக்குது. இங்கே பாருங்க போய் என்ன இங்கே தேடி பிடிச்சிருக்கிறாங்க பிள்ளை தெரியுது பாரு கபடியாவில் இதில் பார்த்தீங்களா. இந்த கையிலேருந்து இப்படியே நீளத்துக்கு ஆளுக்கு வெட்டு, அதே மாதிரி அங்காளி பக்கம் ஒரு அளவான வெட்டு விட்டுண்டா. ஐயோ பார்க்கவே தான் கிடக்கு அப்படி இரு ஆளை. இப்போ பார்க்கல ஆள் மேலே இஞ்சி நல்லா பற்றி போட்டார். இப்போ தெரியல பிள்ளை தெரிஞ்சிருக்கு விரைப்பு போட்டால் போக மாட்டோம். அது வெட்டு தான் போகும். அப்போ இப்போ இவ்வளோ நாளும் வீடியோ போட்டிருப்போம், இதுகளை பற்றி அங்காச்சி போட்டிருப்போம். சரி இது வீடியோவில் இப்போ என்ன போட்டேன்னு இப்போ இந்த பிறந்தநாள் பிள்ளைங்க பிறந்தநாள் அப்படியா இந்த விஷயத்தை சொல்லி போட்டு என்ன கேக்கு ஒன்றும் பட்டி அது நாங்கள் பிள்ளைக்கு வேறு என்ன சரியான வீடியோவில் வருவான். சரியான ஒரு டல் 2 மாசமும் ஹாஸ்பிட்டல் மாதிரி ஹாஸ்பிட்டல் இனி வீட்டையும் கொண்டு வந்தா எனக்கு வைக்க ஒரு பக்கம் ஐயோ எல்லா துன்பமும் என்ன. அதுக்குள்ள நாங்கள் எங்களோட ஜூட்டி வீடியோ பற்றி யோசிக்கவும் இல்லை. நாங்கள் அதை எடுத்து வீடியோன்றதே நாங்கள் மறந்து போனோம். என் பேர் இல்லாட்டா இவ்வளோ வீடியோவை சிந்தியான காடையும் சிந்தியன் வந்து யூடியூப் செய்கிறவங்க தானே. அப்போ இப்போ நாங்கள் வீடியோ போட்டுருவோம். எங்களுக்கு அந்த வீடியோ போடணுமெண்டு இன்னமே நிலைமையே இல்லை. இவர் வேலைக்கு போனால் நானும் வேலையோட வேலைக்கு போனதுன்றது குறைவு என்ன பொறுத்தலை. சிந்தியன் வீட்டை வந்த அப்புறம் தான் வேலை போ வலிக்கிட்டது. அது மட்டும் அங்கே வேலைக்கே போகல தானே. அப்போ போடுறதுக்கு வீடியோ போடுறதுக்குரிய சரி. அப்போ நாங்கள் இப்போ என்ன சரி ஓகே வேறு என்ன இந்த இதான் நாங்கள் வீடியோ போடாக்கும் மேலே மெயின் காரணம் சிந்தியன்ற பிரச்சனை தான் மேலே எங்களுக்கு மெயின் காரணம். இல்லாட்டி நாங்கள் ஏதாலும் வீடியோ போட்டால் எங்களுக்கு தான் நன்மை, சேனலுக்கும் ஒரு பாதிப்பு வரக்கூடாது. அப்போ இன்றைக்கு வேறு என்ன இந்த வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்வோம். எங்களோட சேவிக்குட்டிக்கு பிறந்த நாள். அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வருவான்னு சொல்லி இப்போ நாங்கள் ரெடி ஆகிக்கொண்டு நிற்கிறோம். அவை வந்தால் தெரியாது என்ன பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் அவருக்கு ஒரு சந்தோஷம் தானே. இப்போ கேக்கு வெட்டி கொண்டாடாட்டு நாங்கள் வேற ஆக்களுக்கு சூடாவோ கேக்கோ கொடுத்து செய்யத்தானே வேணும். இப்படி 1.5 மாதம் கூட ஏதோ ஆள் அதை விட பெரிய பிரச்சனை கதைக்க மறந்து போனேன். அது வந்து சிந்தியன் வந்து அச்சிலன் பட்ட இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆள் உயிரோடையே இருந்திருக்காது. உண்மையிலே பார்க்க போகிறான். அந்த ஒரு போஸ்ட் இந்த போஸ்ட் வந்து கையில் இது அந்த கடல் வந்து இது அந்த லைட் போஸ்ட் ஒன்று இருக்கு. அவை அதில் போய் தான் 2 கதைச்சி ஒன்று இருந்திருக்கேன் போல. நான் முதல் கதைக்கையில் அதான் இணைவு வேறைக்கான்னு கதைக்கிறேன். அந்த லைட் போஸ்ட் இல்லாட்டா ஆளும் உள்ளுக்குள்ள கடலுக்குள்ள அது வந்து கப்பல் சாமான் பறைக்கிற இடம். அது வந்து தாளும் கூட 20 அடி கிட்ட வரும். நீந்தவும் தெரியாது. அந்த லைட் போஸ்ட் இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கு உயிரோட இல்லை. உண்மையிலேயே சிந்தியன் இல்லை உயிரோட மூட்டை வைக்கும் இல்லை ஆளும் இல்லை. அப்படியான ஒரு நிலைமை தான் வந்தது. கடவுள் மாதிரி காப்பாற்றினது. அந்த லைட் போஸ்டில் போய் அடிக்காட கை முறிஞ்சாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அடித்தபடியா அலைஞ்சாலும் வேற ஒரு அதாவது கடலுக்கு அவ்வளோக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கே தெரியும். அந்த கருத்துறையில் ஜெட்டி நாமி கேம்புக்கு முன்னுக்கு அதில் போய் அவையல் சோடா குடிச்சிட்டு அதில் போய் இருந்திருக்கு நம்ம போல இருக்குது. அப்போ மூட்டை வைக்கிறது வந்து விரைக்கலாம் இந்த நிலைமை நடந்திருக்காங்க. இதை பற்றி நாங்கள் சிந்தினட்டு அடுத்த வீடியோவில் சொல்லுவோம். இதில் வந்து மற்ற வேலை கூட வைக்கிறதுல என்ன சின்னேதம் பண்ணாலும் இல்லாமல் ஒரு அளவு இருக்கணும். மேரண்டாலும் சரி பிள்ளை நாளைக்கு நாங்கள் இன்னொரு வீடியோ போட்டு சிந்தியன் அதை சொல்லும் போது தான் சரி பிள்ளை தெரியும். சிந்தியனுக்கு சொல்கிற மாதிரி வராது. நான் அதை சொல்லல இப்படித்தான் சிறு பிள்ளை விளாட்மா பிள்ளையும் வீடு வந்து விளையாட்டு எல்லாம் பாரு. இப்போ சிந்தியன் செய்த விஷயத்த எங்களுக்கு இவ்வளவு இது என்ன பாதிப்பு தானே உடம்பு வலிகள் மற்றது சரியா என்னதான் இருந்தாலும் முறிஞ்சதான் எத்தனை ஆளுக்கு இப்போ சொல்லியிருக்கேன் 7-8 மாசம் மட்டும் வேலைக்கே போகக்கூடாது. ஒரு கையில் ஒன்று பிரிச்சா ஆட்டுக்கிட்டு வேலை செய்யக்கூடாது. பொறுத்த வேலை ஒன்றும் செய்யக்கூடாதுண்டா. இனி கோழியை வேண்டி விட்டேன். ஒரு 50,000 ரூபா கோழியை வேண்டி விட்டேன். கோழியும் செத்து போச்சுது. இனி ஆளுக்கும் ஏதாலும் வீட்டோட தொழிலான நீ பார்க்கணும். என்ன சும்மா இருக்கிறாங்க எத்தனை நாளைக்கு சும்மா இருக்கிறது எல்லாம் இப்போ தெரியாது. லேசிங்கள் அதுகள் பெரிய பிரச்சனைகள். அப்போ நீ அடுத்த வீடியோவில் சிந்தியனை வச்சுக்கொண்டு அடுத்த வீடியோ எடுக்கட்டும். என்ன தொழில் செய்ய போறான்றது போக நீங்க மெயினான பிரச்சனை நிறைய சொல்லல. அதான் நாங்க சிந்தியனோட நாளைக்கு தெரியும் என்னன்னு இந்த ஆக்சிடென்ட் நடந்தது எப்படி இது வர வைக்கப்பட்டது எல்லாம் சிந்தியன் சொல்லுவாங்க. எங்களோட சேனல்ல 2 நாட்களாக நாங்க வீடியோ போடல தானே.
போடாக்கான ஒரு காரணம் தான் இது. இனி சிந்தியன் வீட்டில் இருந்தோன்னு வீடியோ போட்டு உழைக்கிறதுன்றது சிந்தியன் திறமை. இதைத்தான் நான் சொல்லுவேன். என்ன வேறு என்ன சொன்னேன் முன்னு சொல்லியா வீடியோ போடுறனாலும் போடேன். இனி வந்து வேலைக்கு போகலாம் சிந்தியன் என்ன பொறுத்தலைக்கு சிந்தியன் திறமையால இதாலும் வீடியோ கைதானே இயலாது. இப்ப வேலை செய்யலாதான் அதான் சொல்றேன். கைதானே இயலாது. கை இளவட்டி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற நேரம் உடம்புகள் மற்ற ஓகே தானே. அப்ப நார்மலா வீடியோல செய்து கொண்டோ அந்த வீடியோ கொண்டு போய் கொண்டு இருக்கலாம்னு சொல்றோம். அதைத்தான் சரி ஓகே. அப்ப எங்கட சேனல்ல நாங்கள் எங்கட வீடியோ நாங்க முடிச்சு கொள்ள போறோம். எங்கட சேனல்ல நிறைய நாட்கள் பார்க்காம இருக்கிற உறவுகள் எங்களுக்கு சப்போர்ட் தாங்க. நாங்கள் எங்களோட சிந்தியனுக்கு நடந்த பிரச்சனையை பாருங்க. நாங்கள் இனி நாளைக்கு சிந்தியனுக்கு என்ன நடந்தது சிந்தியனோட வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். எங்களோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்க. சரி ஓகே பாய்.